ரவீந்திரன் சார் வணக்கம் சார். இந்த பார்ட்டியினுடைய சண்டை சச்சரவு எப்படி அப்படின்னா அடுத்தடுத்து சட்டப்பூர்வமான நகர்வுகளை நோக்கி போயிட்டு இருக்குதுங்க. இது கோர்ட்டுக்கு டிஜிபி ஆஃபீஸ் வரை வந்த முதல்ல தைலாபுரம் தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்டு இன்னைக்கு இவர்கள் மாநிலம் முழுவதும் நடைபயணம் மேற்கொள்கிறார்கள். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும், அதனால நீங்க அது தடை செய்யணும்ட்டு இன்னைக்கு புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கு. இது நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போகாது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போகாதுன்ட்டு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அந்த கட்டத்தை நோக்கி தான் ரெண்டு பேருக்கு இடையிலான இந்த பூசல் நகர்ந்துட்டு இருக்குங்களா சார்? அனைவருக்கும் வணக்கம். இந்த தலைப்பு குறித்து கனத்த இதயத்தோடு தான் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டிய அவசியம் இருக்கிறது. சரி, காரணம் இது அந்த நோக்கத்தை அந்த ஒரு இலக்கை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. காரணம், மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னுடைய செயல்பாட்டை, தன்னுடைய உத்தரவை எந்த உச்சத்திற்கு போனாலும் பின்வாங்க மாட்டார். ஓகே. ஆக என்னுடைய தந்தையாக நீ உங்களுக்கு அந்த கொள்கை முடிவு, கொள்கை பிடிப்பு இருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய மகனாகிய நான் எனக்கும் அந்த கொள்கை பிடிப்பு உண்டு, கொள்கையில் நான் உறுதியானவன் என்பதைதான் மகன் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதுல மிகப்பெரிய அளவுல இவங்களுக்கு இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க நீதிமன்றம் போகட்டும், தேர்தல் ஆணையத்துக்கு போகட்டும், யார் கட்சி வலுவான கட்சி, யார் பக்கம் கட்சி உண்மையா இருக்குங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பல மாவட்டங்களிலே கட்சிக்காக ரத்தம் சிந்தியே உழைத்த தொண்டர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க வெளியில. ஓகே. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பக்கம் ஐயா கிட்ட போனா சின்ன ஐயா வருத்தப்படுவார், சின்ன ஐயா கிட்ட போனா பெரிய ஐயா வருத்தப்படுவார், பெரிய ஐயா கிட்ட இருந்து திருப்பி ஐயாவுக்கு பிறகு சின்ன ஐயா கிட்ட வந்தா ஏத்துக்குவாரா? இது அரசியல் எல்லாமே சகஜமான ஒண்ணுதான். அதாவது திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை நிதர்சனம். ஓகே ஓகே. இப்ப என்ன உண்மை அப்படின்னா, நான் சொன்னதை நீ கேட்கல. இப்ப நீங்க நடைபயணம் புறப்பட்ட மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள், ஒரு தந்தையார் தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போடுறாருன்னா இவங்களுடைய சண்டையின் அளவுகோல் என்ன நம்ம பார்த்துக்கணும். ஓகே. ஆக ஏதோ ஒரு மிகப்பெரிய பூதாகரமான ஒரு பிரச்சனை இருவருக்குள் இருக்கிறது. அது என்னன்னு வெளிப்படையாக பேசல நம்ம. அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகளை அனுசரணையாக வைத்துக் கொள்ள தெரியாத அன்புமணியாகிய நீ கட்சி தொண்டர்களை எப்படி அரவணைத்து போவா என்பதுதான் அங்க பிரச்சனையே. ஓகே. இதுதான் வெளிப்படையான பிரச்சனை. இதுதான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகளே. சரி. அதனால தான் அடுத்த மாதம் நடைபெறக்கூடிய மகளிர் மாநாட்டுல மரியாதைக்குரிய ஐயாவுடைய மூத்த மகள் காந்திமதியை கூட கலந்து கொள்வார்கள் தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. சரி. மகனா என்கிற பாச போராட்டத்தில் தந்தை, நான் மட்டும்தான் என்கிற ஒரு வைராக்கியமான போராட்டத்தில் அன்புமணி அவர்கள். இதுதான் உண்மை. ஆனால் ஒரு அரசியல் களத்துல 36 ஆண்டுகளை கடந்து 37வது ஆண்டு அடியெடுத்து வைத்த நிலையில் தனக்கு பின்னால் ஒரு சமுதாய வலிமையோடு சமுதாயத்திற்காக ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டிய தன்னுடைய மகன் சரியான பாதையில் செல்ல வேண்டும், அதற்கு வழிகாட்ட வேண்டும் என்கிற ஒரு கடமை உணர்வோடு செயல்பட வேண்டிய ஒரு தந்தை அங்க ஒரு மிகப்பெரிய வெறுப்புணர்ச்சியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஓகே ஓகே ஓகே. இவங்க தந்தைக்கும் மகனுக்குமான சண்டையா என்பதில் இப்ப எங்க பார்வையாளர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, உண்மையிலேயே இது பங்காளிகளுக்கு சண்டையா இல்ல தந்தையும் மகனுக்கான சண்டையான்னு பிரச்சனை. ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ள சண்டைன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு தந்தைக்கு மகனுக்குமான இது போன்ற சண்டைகள் அது ஒரு பொது வெளியில விவாதம் பண்ணக்கூடிய வகையில ஒரு டிஜிபி ஆபீஸ்ல போய் காவல்துறை தலைவர்கிட்ட என்னுடைய கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது, என்னுடைய பேரை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு தந்தை சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு மகனுக்கு எதிராக இது எதிர்காலத்தில் இந்த சமூகத்தையும் இந்த அரசியல் கட்சியையும் பாதிக்குமா பாதிக்காதா? ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு பிரச்சனை இருக்கு இதுல. சரி, தந்தை தான் மனநிலை பாதிக்கப்பட்டு பேசுகிறார், இன்னும் கொஞ்ச காலம் நாமளாவது இந்த மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் நற்பெயரோடு செயல்பட வேண்டும், எனவே தந்தை சொல்லுது கேட்போம்னு ஒரு செயல் தலைவராக இருந்து தந்தையிடம் அனுமதி பெற்று இந்த நடைபயணத்தை துவக்கியிருக்கலாம். இதுல இவருக்கு ஒரு ஈகோ. ஆக எதிர்காலத்தில்
நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை மறந்து 2 பேருமே சண்டையிட்டுக் கொள்வது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு உகந்ததல்ல. இப்ப நீங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்ல திகாவில இருந்து உருவானது திமுக, திமுகவில இருந்து உருவானது மதிமுக, அதிமுக, அப்புறம் திமுக உருவானது மதிமுக. நிறைய பிரிவுகள் இருக்கும். ஆனால் இவை எல்லாமே தலைவர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து மோதல். ஓகே. ஆனால் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தைக்கும் மகனுக்கும் இது போன்ற கருத்து மோதல் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. இப்ப சமீபத்துல லல்லு பிரசாத் யாதவ் கட்சியில அவருடைய மூத்த மகன் ஏதோ ஒரு குற்றச்சாட்டை சொல்லி கட்சியிலிருந்து வெளியெழுப்பியிருக்கார் லாலு பிரசாத் யாதவ். அவர் தன்னுடைய செயல்பாடுகள் சரியில்லை, அதனால கட்சியை விட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அப்ப கூட தன்னுடைய மூத்த மகன் லாலு பிரசாத் யாதவ குறித்து எந்த ஒரு கருத்தும் பொது வெளியில சொல்லவே இல்லை, வெளியில வரவே இல்லை. ஆனால் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி அன்புமணி அவர்கள் மிக மோசமாக விமர்சிப்பது, மருத்துவர் ஐயா அவர்கள் இது போன்று மகனுக்கு பல கட்டளைகளை கட்டுப்பாடுகளை விதிப்பது, இது எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சங்கடத்தை மட்டுமல்ல, ஒரு எதிர்கால அசிங்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இது போன்ற தவறு தலைவர்கள் இது போன்ற தவறுகளில் ஈடுபடக்கூடாது என்பதற்கு இவர்கள் ஒரு முத்தாய்ப்பான விஷயமாக ஆதாரமாக இருக்கிறார்கள், எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். நீங்க இந்த கட்சி நம்ம ஏற்கனவே நிறைய விவாதம் பண்ணிருக்கோம். இந்த கட்சி பல பல சங்கடங்களை சந்திச்சிருக்கு, பல இழப்புகளை கொடுத்திருக்கு, பல உயிர்களை பலி கொடுத்திருக்கு, பல போராட்டங்களை கடந்திருக்கு. இன்னமும் மரியாதைக்குரிய முன்னர் பேசின மாதிரிலாம் வழக்குகள் எல்லாம் இன்னும் இருக்கு. வழக்குகள் சார்ந்து நிறைய பேர் தன்னுடைய உடைமைகளை எழுந்திருக்கிறார்கள், உரிமைகளை எழுந்திருக்கிறார்கள், சொத்துக்களை எழுந்திருக்கிறார்கள். இதெல்லாம் இருக்கு. ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன். இந்த சமுதாயத்தை பொறுத்தளவு எவ்வளவோ தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் நாடாளுமன்றத்துல ஒரு மாண்புமிகு ஒரு முன்னாள் அமைச்சர் அவர்கள், ஒரு தலைவர் அவர்கள், அன்பிற்குரிய தலைவர் அவர்கள் தன்னுடைய அமைச்சராக பதவியேற்கிற பொழுது அதாவது ஜனாதிபதி மண்டபத்துல மைய மண்டபத்துல பதவியேற்கிற பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பூத்தப்படையாட்சி ராமமூர்த்தி ஆகிய நான் சொன்னார். சரி, டிவியில பார்த்தவெல்லாம் கை தட்டினான். ஏன்னா தன்னுடைய சமுதாயத்திற்கு அங்கீகாரம் கொடுத்த ஒரு தலைவன் அமைச்சராக பொறுப்பேற்கிற பொழுது பதவியேற்கிற போது தன்னுடைய சாதியை குறிப்பிட்டு சொன்னார். தலைவர் என்ன சொன்னாரு, நான் என்னுடைய தந்தையார் பேரை கெசட்ல அப்படிதான் பதிவு பண்ணிருக்கேன், இது சாதாரண விஷயம், ஆனால் இது இவ்வளவு உணர்வுபூர்வமான விஷயத்தை இந்த சமுதாயத்தில் தாக்கத்தை உருவாக்கும் எனக்கு தெரியாது. அதனால இந்த இளைஞர்களுக்கான ஒரு வழியை காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இது போன்ற இளைஞர்கள் உணர்வு பூச்சியமா இருக்கிறார்கள். அதனால நான் ராமதாஸ் கூட சேர்ந்து இணைய வேண்டிய இதை செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொன்னார். ஆக வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள், ராமதாஸ் அவர்கள், ராமமூர்த்தி அவர்கள், வன்னியடிகளார் அவர்கள், மரியாதைக்குரிய தீரன் அவர்கள், இப்ப தீரன் வெளியில போனார், திருப்பி உள்ள வந்தார். அதே மாதிரி அருண்மொழி அவர்கள், இந்த தலைவர்கள் எல்லாம் தியாக அடிப்படையில் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றுகிற பொழுது அன்புமணி தயவு செய்து கொஞ்சம் தனிந்து போக வேண்டிய அவசியத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற எடுத்தெடுத்து பேசுவது, அவதூறாக பேசுவது, தந்தையை பற்றி பொது வெளியிலே பேசுவது என்பதெல்லாம் தவறான விஷயம். எதிர்காலத்தில் வரக்கூடிய இளைஞர்கள் இவரை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான். நீங்க சொன்னீங்க 2 பேரும் தயாராயிட்டாங்க. இப்ப 2 பேரும் என்ன பிரச்சனைன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி என்னோடதுன்னு ஐயா அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு போனா, அவர் பாட்டாளி மக்கள் கட்சி என்னோடதுன்னு அவரும் அன்புமணி அவர்கள் போவார். ஆனால் தேர்தல் ஆணையம் முடிவு செய்கிற பொழுது இப்போது எப்படி காவல்துறையில் தலைவரிடத்துல மனு கொடுக்கிற பொழுது கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது, பேரை பயன்படுத்தக்கூடாது, இந்த நடைபெறத்துக்கு அனுமதி கூடாதுன்னு சொன்ன அன்பு ராமதாஸ் அவருடைய வேண்டுகோளுக்கு ஏற்றுக்கொள்ளாமல் அனுமதி கொடுத்தார்களோ அதே போலத்தான் ஆட்சியாளர்களும் அடுத்த கட்சியினரும் இந்த 2 பேரும் சித்து விளையாட்டுகளுக்கு பயன்படுத்துவார்கள். ஓகே சார், ஓகே, பேசலாம் சார். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இப்போ பிரகாஷன் குறிப்பிட்டது போல எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு ஒரு பயணத்தை தொடங்குகிறார். நடிகர் விஜய் வரப்போகிறார், அவர் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறார். ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு நிலையில பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பிளவுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சார், ஊடகங்கள் கூட பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு மனோநிலைக்கு ஊடக நிறுவனங்களும் தள்ளப்பட்டு விடும்.
நாங்க இன்னைக்கு இந்த தலைப்பை எடுத்து பேசுவதற்கு காரணம் என்னன்னா, இப்படி பேசும்போதாச்சும் இந்த கட்சி இப்படி ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கு அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவாவது நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ இப்படி ஒன்று தொடங்கி இருக்காங்கிறத தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதும் எங்களுடைய நோக்கம் தான் வச்சுக்கோங்களேன். சார், தங்களுக்கான முக்கியத்துவத்தை அரசியல் ரீதியாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இந்த 2 பேரும் சண்டை போடுவதன் மூலமாக அந்த கட்சி மொத்தமாகவே இழந்து கொண்டிருக்கிறதா சார்? அதாவது நீங்க இன்னும் ஒரு 2-3 நாள் அதிகபட்சம் ஒரு வாரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி 1 பாட்டாளி மக்கள் கட்சி 2ன்னு அழைக்கக்கூடிய நிலைமை வந்துரும். அதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா 2 பேருமே விடாப்பிடியா 2 பேருமே 2 விஷயத்துல மோதிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்போ நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு போக வேண்டாம். இப்ப நீங்க ஊடகங்களே ஒரு காலகட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சி 1 பாட்டாளி மக்கள் கட்சி 2ன்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுரும். கண்டிப்பா வரும். அதுல மாற்று கருத்து இல்ல. அந்த அளவுக்கு 2 பேருமே 2 விஷயத்துல போயிட்டு இருக்காங்க, எதிரும் புதிருமா. சரி. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய பயணத்தின் இலக்கை அடைகிறதா என்பதுதான் கேள்வி. இப்போ ஓகே, தான் அடைய வேண்டிய இலக்கை அடைகிறதா, அடைய முடியுமா? இனிமே வாய்ப்பே இல்லை. ஓகே, நீங்க தனக்கு பின்னால் தன்னுடைய மைந்தன் கட்சியை வழிநடத்துவார், அதுக்கு நீங்க எல்லாம் துணையா இருக்கணும்னு சொல்ல வேண்டிய டாக்டர் ஐயா அவர்கள், இல்ல அவர் சரி வர மாட்டாரு, அவர் என் பேரை பயன்படுத்தக்கூடாது, கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது, அவர் நடைபெறவே போக கூடாது, இதை நீங்க காவல்துறை அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றான்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? கட்சி என்னோட முடிஞ்சு போயிடுது. ஓகே. அன்புமணி செயல்படுறாருன்னா அது புது கட்சியா இருந்துகிட்டோம், பாட்டாளி மக்கள் கட்சி அதை தொடரக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சி 2ன்னு அன்புமணி ஆரம்பிப்பார், அவர் செயல்படுத்துவார். இதை ஊடகங்களே உருவாக்குவார்கள். நீங்க உங்களை சொல்லல, நீங்க அக்கறையோட ஒரு சமூக அக்கறையோட செயல்படக்கூடிய ஒரு கட்சியே இது மாதிரிலாம் வீணா போகுதுன்னு நீங்க ஒரு உணர்வுபூர்வமா அதை செயல்பட விவாதம் வச்சிருக்கீங்க. ஆனால் மற்ற ஊடகங்கள் அவங்க என்ன பண்ண, பாட்டாளி மக்கள் கட்சி நம்பர் 1, பாட்டாளி மக்கள் கட்சி நம்பர் 2 தான் கூப்பிடுவாங்க. அன்புமணி ராமதாஸ்னாவோ இல்ல மருத்துவரையானோ சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஓகே. இது அதாவது 37 ஆண்டு காலம் ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி ஒரு கட்சி வளர்ந்து தனக்கான இலக்கை எட்டக்கூடிய சூழலில் நீங்க இப்ப வர தேர்தல்ல யாருக்குள்ள சேரலாம். இப்ப ஐயா என்ன சொன்னாரு? நான் கண் மூடுவதற்குள் இந்த சமுதாயத்திற்கான உரிமையை மீட்டெடுப்பேன். சரி, அதே மாதிரி அன்புமணி என்ன சொன்னாரு? விரைவில் நம்முடைய இலக்கை எட்டுவோம்னாரு. ஆனால் நீங்க 2 பேரும் 2 திசையில இருந்துகிட்டு எப்படி எட்ட முடியும்? ஓகே, ஓகே. எப்படி நீங்க இலக்கை அடைவீங்க? தொண்டர்களை எப்படி ஒருங்கிணைப்பீங்க? இன்னைக்கு மனதளவில் தொண்டர்கள் பிரிந்து விட்டார்கள், சோர்வடைந்து விட்டார்கள், எழுச்சி இல்ல. சரி, எதிர்காலம் என்னங்கிற கேள்விக்குறி வந்துருது. ஒரு உணர்வு போனான இளைஞர்கள், உணர்வுபூர்வமாக செயல்பட்ட இளைஞர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகள் ஏற்பட்டு இருக்கிறது. அதிர்ச்சியில அவங்க எல்லாம் என்ன பண்றது தெரியாம இருக்காங்க. சரி, சரி, சரி. நீங்க அந்த மாதிரி ஒரு கட்சியை வழிநடத்தி இருக்கிறீங்கன்னா எதிர்காலத்துல எப்படி நீங்க ஏற்படுவீங்க? என்னுடைய கணிப்பு இன்னும் 1 வார காலத்தில் இந்த ஊடகங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி 1 பாட்டாளி மக்கள் கட்சி 2ங்கிற நிலை தான் உருவாகும். ஓகே சார், ஓகே, ஓகே.